யாரும் கத்தாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். ஆமா, நாட்டுல இந்த ஒரு தர்மம் தான் விடாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றது காரணம். பாவம் ஏழைகள் இப்படி துடிக்கிறாங்க பசியால. நாட்டுல க்ரோஸ் கணக்கா கட்சி இருக்கு, எவன் கவனிக்கிறான்? எவனுக்கு பாவம்னு தெரியுது? ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல. தான் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான், பழையபடி திரும்பி வந்தா போச்சு. ஊறுகாயா சாப்பிடு, ஊறுகாய் சாப்பிடுறான், எல்லாம் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். நம்ம திருப்தியா இருக்கணும். காசு ஓடா பிச்சைக்கார பையில ஒரணா குடுக்குறியடா. சாம்பார் சோறு திங்கல, என்ன சாம்பார் சோறு ஒன்றேனா, வெறும் சோறு ஓரணா. நம்ம பிசினஸ் வேற என்ன, ஒரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஒரணா. என்ன இது அற்பத்தரமா இருக்கு? 10 லட்சம் ரூபாய்க்கு உர தொழில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பங்களா, காரு, வீடு, சொத்து சொகை எல்லாம் வச்சுட்டு சாதத்தை வைக்கிறீங்க. உங்களுக்கு மேல கடையில ஒவ்வொருத்தரும் எதையோ வைக்கிறான். நான் பாவம் ஏழைங்க, அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகுதுன்னு நினைச்சு வீட்டு சோறு சீப்பான விலைக்கு விற்கிறேன். 10 ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல வீட்டு சோறு போடுவானாடா? கேள பசங்களை, நான் இப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரனான என் கொலை தொழில நான் விடவே மாட்டேன். தபார், உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், நீ 3ஆண்டாரம் உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது. இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச அப்புறம் 4ஆண்டாரம் ஒண்ணு வச்சுக்குவேன், ஞாபகம் வச்சுக்கோ. போப்பா, நீ இதெல்லாம் வராத. இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும், இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து. ஓட்டோ டில் பஹார்னு பேரை மாற்றி வித்தா எல்லாம் பயில வாங்கி சாப்பிடுவான். போ கொண்டா போ. தண்டம், உன்னை பார்த்து உமா லவ் பண்றான்னா அதுல அர்த்தம் இருக்கிறாரே. ஆனரகம் போட்டிக்கு யாரோ போனாங்க, நல்ல சான்ஸ் அவளுக்கு. கண்ணு வெட்டி பயமாவனே, நான் வாய கட்டி வயிற்ற கட்டி சோட்டை வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். பவுடர் தடவிக்கிட்டு ஆனழகம் போட்டிக்கு போறியாடா? அனாதி பயமாவனே. உமா உன்னை காதலிக்கிறாளா? அவளை ஏன் ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டாந்து வச்ச? சொல்லு கேக்குறதுக்கு. ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஒர்க் ஃபாதர். 4 டைபிஸ்ட் பத்தல, அதனாலதான் 5ஆவதா அந்த அவலப்பன் உமாவை சேர்த்து வச்ச ஃபாதர். ஈரக்கம் உள்ளவன ஏண்டா டைபிஸ்டுக்கு ஆம்பளை சேர்த்திருக்கலாம்ல, பொம்பளை சேர்த்தடே. உன்னோட அவ படிச்சவ தானே? மாதிரி வளைஞ்சிருக்கிறேன். உன்னே அவளை எனக்கு தெரியும்டா. எதுக்காக நீங்க கூடி பேசுறீங்கன்னு அப்ப இருந்தே எனக்கு தெரியும். யார பாத்துறா? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் கம்பெனியை வச்சிருக்கிறேன். அதுல உன்னை மேனேஜரா போட்டிருக்கிறேன். மேனேஜர் ஆக்கிட்டீங்களா? நல்லதா கெட்டதோ அது இஷ்டப்படி நடக்கட்டும். சும்மா போய் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி போடி அறிவு கட்டவளே. அவன் ஆபீஸா நடக்கலாம் அந்த புறம் அவளோட தமாஷா விளையாடிட்டு அவ என்ன டைப்பா அடிக்கிறா, ஹார்மோனியம் வாசிக்கிறா. டே, அங்க உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பிசினஸா நடத்துறேன்டா. கெடுத்துறாதுடா. அதுக்குள்ள எவ்வளையாவது புடிச்சு இழுத்துரு போயிடாதே. வேணாம், பெத்த அப்ப வயிறு எழுதி அதாவது சொன்னா உருப்பட மாட்டேன். ஈனால் சுத்த புண்ணு ஆறும், நாவினால் சுத்த புண்ணு ஆறாது. நீங்க எனக்கு ஃபாதர். உங்க வாயால எக்கச்சக்கமா சொல்லிடாதீங்க ஃபாதர், சொல்லிடாதீங்க ஃபாதர். உள்ள இழுத்துக்கிட்டேன். சரி ஃபாதர். ஏன்னா உத்தம வாயை திறந்து ஏதாவது கக்குனா அதுல ஏதாவது வந்து விழும், பறிச்சு போடும். கருணாக்கு என்ன தம்பி இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? தமிழ் பேராசிரியருடைய சிஸ்டர், ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு நம்ம ஃபாதர்? சரி தம்பி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? காதல் என்றே சாதல். எனக்கு அந்த உமாவுக்கும் ஏற்பட்ட காதல் திருநெல்வேலி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி சும்மா அப்படி ஜிகி 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 ஜிகி. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. நம்ம உமாப்பா.
நம்ம உமா. என்னடா நம்ம உமா? சொந்தம் உண்டாக்குறியா புதுசா? யாராவது யாடா என்னடா கார் ஓட்டுற? எனக்கு லெஃப்ட் ரிப்பேர், பொண்ணு ரைட்ல வந்து விழுந்துருக்குது. எந்த தப்பு இல்ல. என்னப்பா எல்லாம் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சித்தி. என்னங்க நம்ம கார்ல அடிபட்டுச்சுல அந்த பொண்ணு உமா, அது காலு குணமே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. பாவம், என்ன செய்யுது? பிரம்மா அது தலையில அப்படி எழுதி வச்சிருக்கான். என்னது ஊரா விட்டு பொண்ணு காலை உடச்சு போட்டுட்டு பிரம்மா அப்படி எழுதி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்கு என்னடி செய்ய சொல்ற? ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் கிட்ட கேட்கட்டும், ஏன் கால் சேரலன்னு. பேசுவீங்க அவங்க உங்ககிட்ட நஷ்ட ஈடு கேட்க போறாங்களா? அது தர்மத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியதுதான். ஒரு 5 பத்தை கூட. 5 10? இங்க பாருங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு மேல இன்சூர் பண்ணி வச்சிருக்கானா. ஆமா. பொண்ணு மேலயா? ஆமா. அடப்பாவி மவனே, பொம்பளைங்களை எவ்வளவு நம்புறானுங்கய்யா. இவ்வளவு காலமா இருக்கிற ஒரு பையன் 10 ரூபாய்க்காவது என் மேல இன்சூர் பண்ண மாட்டேன்றான். அந்த பையன் தான் உங்க மேல கேஸ் போட போகுது. உங்க மேல 1 லட்சம் ரூபாய்க்கு. கொடுக்கணுமா? ஆமா, நீங்க கொடுக்கணும். என்னடி செய்யுது? லட்சம் ரூபாய் கொடுக்கறது. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் நமக்கு வருமா? ராஜா ராஜாலாம் இப்ப இல்லடா, வைரம். உன்னால 1 லட்சம் ரூபாய் வரப்போகுதுடா. அந்த பொண்ணை நீயே கட்டிக்கோ. யாரு? பொண்ணு நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? கட்டிக்க. நல்லா இருந்தப்ப நான் கட்டிக்கிறேன்னு சொன்னல, மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப வந்து நொண்டியான பிற்பாடு என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாதப்பா. நீ அந்த பொண்ணை முதல்லயே காதலிச்சியா இல்லையாடா? நீங்க சாபம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்லப்பா. கொடுக்கலையாடா? உள்ள இழுத்துக்கிட்டேன்னு இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கறேன்டா. அதெல்லாம் முடியாதப்பா. கட்ட முடியாதா? என்ன தம்பி இது? அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே கேட்க கூடாது. இல்லாட்டி கூட நம்ம பண்ண 1 லட்சம் ரூபாய் போயிடும் தம்பி. சும்மா சித்தி, அவர் இஷ்டப்படி ஆட்சி வைக்க பாக்குறாரு. என்னங்க தம்பியா ஒத்துக்குதுன்னு வைங்க, பொண்ணூட்டுக்காரங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? என்னடி பேசுற விதமா பேசினா ஒத்துக்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசினா அதெல்லாம் நான் முடியாது. நானும் கொஞ்சம் பேசுறேன். அப்படியா? சீக்கிரம். சரி. அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது நீ நிரந்தரமாவே நொண்டி எங்க அப்பா கிட்ட நாடகம் நடத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால எங்க அப்பா இங்க வந்து போற வரைக்கும் நீ ஒரு காலத்துக்கு நிக்கணும். ஏங்க காந்த நல்லாயிடுச்சு, எதுக்கு நொன்றதான்? ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்காக தலையில நிக்கிறான். நான் தான் நாடகம்னு சொல்றேனே, அது புரிஞ்சுக்கோடா. நொண்டு என்னடா இது? கதவு திறந்திருக்கு, ஐயோ என்னடி இது? சரியா போனதால மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. பேசுங்க. வாங்க பொண்ணுக்கு அம்மா ஆறு இவங்கதான். எப்பா கலங்காத கண்ணு கலங்குதேப்பா. என்ன விஷயம்? என்னங்க இது? என்ன விஷயம்? திருப்பதி போறோம், பழனிக்கு போறோம், எதோ கொடுக்கிறோம், திரும்பி வந்துடுது. ஒரு கால் போனா திரும்பி வருமா? என்ன ஒரு கால்? ஒண்ணுமில்லம்மா, ஒரு கால் தங்கிட்ட இருக்கிற பணம் செலவழிஞ்சு போயிடுமோ, கால் செத்து போயிடுவோமோ, ஒரு கால் வந்த காரியம் முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் வேலைப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா இந்த ஒரு கால் பிரச்சனையை விட்டுவிட்டு என்னங்க வந்த விஷயத்தை பத்தி பேசுங்கன்னா. ஆமா, அதுல 1000 இருக்கும், 1000 போயிடும். நம்ம பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏன் இப்படி முழிக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சேன்னா? 1 லட்சம்? அதாவதுமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஏங்க அப்படிதானுங்களே? அதுதான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? முடிவா? வீட்டுக்கு மூத்த புள்ள வெளியூருக்கு போயிருக்கான். அவனை கேட்காம நான் எப்படிங்க சொல்றது? அப்படி சொல்லி பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு கராரா பேசி முடிங்க. அப்புறம் என்னாலதான் ஒரு கால் போச்சுன்னு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதல்லைங்க, எங்க அப்பா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாரு. என்ன பின்னால விவகாரம் வந்துடக்கூடாது பாருங்க. ஏப்பா அப்படித்தானப்பா? அதுதான் போல இருக்கு. எனக்கு சம்மதம் தான். பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறேன். இருக்கு சொல்றாங்க.
நீ அம்மா இப்படி கஷ்டப்படுற முடியாது பாவம் குழந்தை தடுமாறு. அப்பாடா என்ன மரியாதை மருமகம். இதை வச்சுட்டு போனா அது வருவோம், எடுத்துன்னு தான் போகணும். கிளம்புற சாயந்தரம் தினம் கொஞ்சம் ஓடு குடு குடு குடுன்னு கால் சரியாயிடும். அப்பாடா என்னம்மா இது வரவேற்பெல்லாம் பிரம்மாதமா நடக்குது. யார் ஏற்பாடு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஐயா. தெரியாதையான்னு ஏமா சொல்றீங்க? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வர்றதா நேத்தே உமா டெலிகிராம் பண்ணிடுச்சு. அதுக்காகவே இந்த சுமங்கலிங்களெல்லாம் போய் பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. இதெல்லாம் கூட ஒன்றும் சிரமமா எனக்கு தெரியல. போட்டு அதை உடைக்கிறதுல தான் பெரிய சிரமமா போச்சு. என்னங்க அது தனி கதை. கதையெல்லாம் வளர்த்த வேண்டாம். நேரம் நல்ல நேரமா இருக்கு. புது பொண்ணு உள்ள ராய்ச்சி போங்க. வாங்க 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 வாங்க. மிஸ்டர் திருஞான சம்பந்தம். நான் தான் சார். நான் எம்சிடி கல்லூரி பிரின்சிபால். மிஸ்டர் வேதரத்னம் சாரதா கல்லூரி பிரின்சிபால் உங்களுக்கு உடனடியா வேலை கொடுக்க சொல்லி எனக்கு எழுதியிருக்கேன். அப்படியா? அவரை முன்னப்பின எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற முறை இருக்க என்னையே நேர்ல வந்து சொல்லும்படியா தூண்டி விட்டு வேலை தயாரா இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் வந்து ஒத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். நானே நேர்ல வந்து சொன்னேங்கிறத அவருக்கு உடனடியா எழுதிருங்க சார். நான் வரேன் வரேன். நம்ம பிரின்சிபாலுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பார்த்தேன். போடா, பிரின்சிபால சொல்ல வந்துட்டேன். எல்லாம் என் மருமக வந்த முகூர்த்தண்டா. அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே புருஷனுக்கு வேலையை படுத்துட்டான். நடந்து போன கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அப்படி பிளைனா பேசினா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. புலம்பிக்கிட்டே இருக்காரு. தனி புலம்பு. அதாம்மா, வரும்போது நான் உமா பத்தி ஒரு கதை சொல்லல. அவர்தான் இவரா? அந்த கதாநாயகன் தான். தேவலையே, அப்ப கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். மேல கொட்ட வேண்டியதான். பொண்ணு வந்துச்சு, அது பொண்ணு வருது. நொண்டி என்ன சொன்னானுங்க இந்த பொண்ணு. அது சொன்னாலே நடந்து வருது. பொண்ணு நொண்டி பொண்ணு ₹1,00,000 இன்சூரன்ஸ் பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, இதான் நொண்டி பொண்ணு. யார் சொன்னது உங்ககிட்ட நொண்டி பொண்ணு? நீங்க தானே வந்து பொண்ணை கேட்டீங்க. யார் சொன்னா? எவன் சொன்னா? அங்க சொல்றதுக்கு என்னால முடியாது. எல்லாரும் சேர்ந்து நான் சொன்னீங்க. ஆமா, நம்ம இது ஒண்ணும் புரியலையாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. ஒண்ணுமே புரியாதுமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் புரியாது. என்ன சித்தி இவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருந்தோம் கோட்டை வட்டிய நீயாவும் நொண்டிக்கிட்டு வரப்படாதா? நீ போய் அப்பாவை சமாளி. நீ வந்து உட்காரு. தாலி எப்படியா மண்டபத்தை சொல்லியா? நீ நாளை தட்ட மாட்டியா? அத லக்னம் தவறி போயிருந்தா தாலியை கட்டிவிட்டேன். நீங்க வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. டைம் வேஸ்ட் ஆகுது. தாலி கட்டிட்டியா? பெரிய வேலை 3 முடிச்சு தானடா போட்டிருக்கேன். உனக்கு முடிச்சு போட தெரியுண்டா, எனக்கு முடிச்சு அவுக்க தெரியுண்டா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சரதாபா, நீங்க பாடி விவகாரத்தை பேசிட்டு இருங்க. நான் போய் ரிசப்ஷன்ல கவனிக்கிறேன். ரிசப்ஷன் எவன் திங்கிறான்னு பாக்குறேன்டா. கையா ஒடிக்கிறேன். இங்க பாருங்க, நடந்து போச்சு. வாங்க பொண்ணாக்கிட்டு வீட்டுக்கு போலாமா? நீங்க தானடி ஏமாத்தின என்ன? 1ஆவதா இருந்தா ஒழுங்கா இருக்கும், 3ஆவது இல்ல என்ன முட்டாளாக்குற. வாழ விட மாட்டேன். ஐயா, ஒரு விஷயம். என்னம்மா நீ பணக்கார பொண்ணு சொல்லி கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக. எல்லாருக்கும் தெரியும். நான் வந்த முகூர்த்தம் அந்த பொண்ணு வாழலைன்னா என்ன ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். 10 நிமிஷம் பேச? நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? எங்க போற? நீ இங்க நில்றே. அம்மா, என்னம்மா அது கல்யாணம்? என்ன ஏற்பாடு? என்னடா இது? நீயே சேர்ந்து பேசுற. அவங்க சொல்றதே எனக்கு புரியலையேடா. நீ சொன்னா சரி. என்ன சொல்றவங்க சொன்னாதான் நம்புவேன். அம்மா மருமவா, மருமவா, வா 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 போல வா வா. அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து. அம்மா ஆட்டுக்குட்டி அந்த சொந்தமெல்லாம் இனிமே கூடாது. இனிமே நம்ம வீட்டோட தான். வா 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 வா. சாரதா, என்னடிமா அப்படி மந்திரம் போட்டு பொறிஞ்சுகிட்டு இருந்த மனுஷன் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டாரு. என்னமோ சொன்ன. நம்ம அம்மா இனிமே சந்தோஷமா இருப்பா. நீங்க நிம்மதியா இருந்த.
சரி சம்பந்தம், ஒரு நல்ல நாள் பார்த்து பிரின்சிபால் சொன்ன மாதிரி சாரதா அப்பாவுக்கு ஒரு கடிதாச்சி எழுதி போடு. ஏய், நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானா? தொழிலாளிகள் உரிமையை பத்தி நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ குத்துக்கலாட்ட நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் பேச மாட்ட? இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற, சமையல் வேலையும் பாக்குற, நாங்க 2 பேரும் தோட்ட வேலை மட்டும் தானே பாக்குறோம். எந்த வேலை பார்த்தா என்ன? நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானே? ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ், இன்கிரிமெண்ட், அது இதுன்னு மாசம் 30வது நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடான்னா 300 நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேனுது. அதனால நீங்க எல்லாம் என் தலை மேல ஒன்னா சேருங்க. அதிக சம்பளத்துக்கும் மற்ற சலுகைகளுக்கும் போராடுவோம். ஆமா, ஆடுவோம். அந்த மனுஷன்கிட்ட பழைய சோற தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி விடுவான். உங்களை விரட்டுவாரு. நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு நான் தொழிலாளர் யூனியன்ல மெம்பரா சேர்ந்துட்டேன். அதனால 1 மாசம் நோட்டீஸ், 3 மாசம் சம்பளம் கொடுக்காம ஐயாவை அசைச்சிக்க முடியாதுன்னு. என்ன நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க. நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம 2 பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க, புரட்சி உங்களை எல்லாம் பெரிய கூப்பிடுறாங்க. உங்களேப்பா கூப்பிடாரும்ல. உங்க தலைமையில தானே வர சொன்னீங்க. அப்ப ஏருக்கு உங்களெல்லாம் நம்பி போராட்டத்துல இறங்கின பாரு. பின்னால ஏதோ வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க. புரட்சி யமகண்டத்துல ஆரம்பிச்ச போல இருக்கு. வீர என்ன ஆச்சப்பா? ஸ்டாலின் கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும். என் பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க உள்ள போறோம். நாங்க என்னங்க பண்ண போறோமா சொல்லவா? எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உருக்கி விற்கலாம். வேணும், அடகு வைக்கிறீங்க எங்கிட்டே வேண்டும். வட்டி எனக்கு வந்தா போதும். ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதீங்க. இது வேற, கேஸ் வேற. முதலாளி, நான் திங்கிற சோத்து மேல ஆணையா சொல்றேன். அதை நான் பார்க்க கூட செய்யலீங்க. என்னங்க சத்தியம்டா, சோத்து மேல போய் செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே. நீங்க ஒழுங்கா போய் ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரா பேசுறது? ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா? உன்ன கூப்பிடலையானா? வேலையை விட்டு நீ நின்னா எனக்கு போன சாமான் வருமா? நீங்க தான் 6 மாசம் சம்பளம் பாக்கி கொடுக்கணுமே. அதுல 3 மாசம் சம்பளத்தை புடிச்சுக்கீங்க. 3 மாசம் அப்புறம் 3 மாசம் நான் கொடுக்கணுமா? போன சொத்து ஆயிரக்கணக்கான சொத்து. 6 மாசம் புடிச்சுக்கிறதா சொல்லு. சரிங்க, எப்படியாவது ஆள விடுங்க. போகட்டும். தொழிலாளிங்க உங்களையும் நான் தொல்லைப்படுத்த கூடாது. இது நியாயம். ஸ்டாலின் கையெழுத்த போடு. போதும், போ. திரும்பி பார்க்காம போ. அங்கே இங்க வர சாம்பார்லாம் போட்டு எடுத்து போய் உள்ள வெயில் போ. 3 மாசம் சம்பளத்தை படிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு இப்போ? அது ஒரு லாபம் தானா? எல்லாம் தெரிஞ்சுக்கோ, உருப்படணும். தீபாவளி எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் இருக்கு. இந்த 3 பேருக்கும் வேட்டி துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும்? அது லாபம் தானே, அது தெரிஞ்சுக்கிட்டு. ஐயோ, என்ன கஞ்சத்தனம்! நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, நம்ம குடும்பம் உருப்படுமா? ஐயோ உருப்பிடுவியா? நீ முதல்ல உருப்பிடுவியான்னு கேக்குற. என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே. நான் வேலைக்காரனுங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்கிடுவேன். தீபாவளி முடிச்ச உடனே சேர்த்துக்குவேன். பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி போனா சொல்லிடுவேன். பொங்கல் முடிச்ச உடனே வாங்கடாங்குவேன். அதனாலதான் என் வீட்டுல சொந்தக்கார பையன் ஒரு பையன் காலடி வைக்கிறேன். பாத்தியா? ஒரு வேலை சாப்பிட்டா பரவாயில்ல, தொலைஞ்சு போடாங்க. உக்காந்துக்கிறான், போட்டுக்கிறான், திங்கிறான். அதனாலதான் திருட்டு போட்டம் கட்டுவேன். அவனையும் விரட்டுவேன், அவனும் ஓட்டிடுவான். ஆமா, 3 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமே வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் உமா என்ன செய்யறா? நீ என்ன செய்யற? செக்கோலக்க மாதிரி இருக்க, நீ செய்யி. சும்மா இருங்க. அவ வாயும் பவருமா இருக்கிறா. எண்ணிக்கைய குறைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. ஏன் தாத்தாவை பார்த்து சிரிக்க மாட்டேன்ற? தாத்தா தங்க சங்கிலி போடலன்னு பாக்குறியா? கோச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வருஷம் லாபம் அதிகம் இல்லம்மா. அடுத்த வருஷம் லாபம் நிறைய வரட்டும். ஒரு அரை பவுன்ல அடிச்சு போடுறேன் உனக்கு. என்னடி குழந்தைய பார்த்து ஏங்குற?
குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம்? ஆமாப்பா பேர் வைக்கணும். பேரா? ஆமாப்பா. வச்சா போச்சு. சாயந்தரமா ஒரு 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன். எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதல்லப்பா, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம்? ஏண்டா நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? அதான் போங்க நீங்க. ஒரு என்ன கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க. அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனால நமக்கு செலவாகுமே. லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே அந்த புத்தி இல்லையாடா? நீங்க என்னப்பா? அதல்லப்பா விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா. சொல்றா சீக்கிரம். அதாவதுப்பா, குழந்தைய பார்க்க வர்றவங்க சும்மா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல. இப்பதான்டா என் மாவன் அர்த்தமாச்சு. அடிச்சு விளாச்சுடா. என்னங்க இந்த மாசம் 29ஆம் தேதி நல்லா இருக்குங்க. அடி பாவி, என்ன புத்தி இவளுக்கு. 29ஆம் தேதி எவன்கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்டை போய் சொல்றாங்க. ஒரு 3ஆம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமாமா. ஏப்பா ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிடலாமே. பாவி, இவன் ஒரு முட்டா பயம். அவன் ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிக்கிட்டு வருவான். ஆமா ஆமா, நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அன்னைக்கு வச்சிடும். வச்சிடலாம். ஏப்பா இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ணணுமா? டின்னர்? டீ பார்ட்டியா? டீ பார்ட்டி. உடனே ஆளுக்கு ஒரு டீ. அப்படியே கச்சேரி நடைபெறுன்னு போடலாம். யார போடுவோம்? சும்மா ராஜரத்னம் உள்ள பாட்டு, சின்னப்பா மிருதங்கம், காளிரத்னம் கடன்னு போட. ஏன்பா நாளே குறுக்கத்துல இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யார் கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனாலே அவர்கள் வர முடியவில்லை, போங்கன்னு சொன்னா போறான். ஏப்பா யாராவது ஒருத்தர் கூட வரலன்னா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? டிக்கெட் போட்டிருக்கோம், கேள்வி காப்பான். இடிக்கணும் மூஞ்சில போடா வெளியே சொல்லிடுவேன். அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு. அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டு. ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? என்ன உனக்கு என்னடா தெரியும்? அவன் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது மிட்டாயி, ஒரு பிஸ்கட்டு, இது மாதிரி ஆர்டர் சாமான் 2 கொண்டாந்து கொடுத்துடுவான். பொம்பளை குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு மூக்குத்தி, ஒரு சங்கிலி அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா. நீ சிரிக்கிறியா? சரிப்பா. இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா? குழந்தைக்கு தாய் மாமன், உங்க அண்ணன் பரதேசி பயமாவன். குழந்தை பிறந்துச்சு எட்டி பார்க்கல. இந்த விழாக்கு மட்டும் அவன் ஏதாவது பிரசன்டேஷன் செய்யாம இருந்தா அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து துரத்தி போடுவேன். என்னங்க இதெல்லாம் ஒரே கூட்டா இருக்கு? நீ குழந்தைக்கு ஆனை வாங்கி கொடு, மோட்டா கார் வாங்கி கொடு அப்படின்ற எவ்வளவு பணம் ஆகும். அதனாலதான் யானை மாதிரியே குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி அவங்காத பழையபடி யானைன்னு கேட்கும். நான் எங்க போறது? தூக்காத, நீ குழந்தைய தூக்காத. முதல்ல நீ போற குழந்தைய தூக்குற வேலை நீ வச்சுக்காதீங்க. ஆமா சொல்லி போட்டேன். உங்க அண்ணி இருக்காள ஒருத்தி, மகா ஓகே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிலாம் சொன்னல, பணத்தை மரியாதையா வாங்கிடுவா. இல்லன்னா நீ வரக்கூடாது, போ. லட்சுமி வருது, கொண்டாங்க. அப்போ கையெழுத்து போடுங்க. படிக்க தெரியுமா? இத படி. வா வா படி. என் மகள் சாரதா உங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி உமாவுக்கு சீதனமாக ரூபாய் 25,000 அனுப்பி இருக்கு. பொண்ணுன்னா பொண்ணு, அது இல்ல பொண்ணு. பணக்கார வீட்டு பொண்ணு தவறுமா? இப்ப வெளியே போவேனா, மாடி மேல போயிருப்போம்.